அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் MBBS BDS அப்டேட். ஓகே, ஸோ இன்னைக்கு 14ஆம் தேதி இன்னைக்கு சில அப்டேட்டு MCCல இருந்தும் பார்த்தோம், NMCயோட மூமெண்ட்டையும் பார்த்துட்டோம். நிறைய அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நிறைய அப்டேட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. சார் காத்திருந்தமே சார் இவ்வளோ நாள் போவாங்க அப்படின்னா நமக்கு பழகிடுச்சுன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிலே ஆனதுனால நிறைய கல்லூரிகள் வந்தாங்க, நிறைய சீட்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அதனால நமக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா நினைக்கலாமே. அப்படிதான் நானும் என்னோட திங்கிங்கும் இது யோசிக்கிறேன். சார் இந்த வீடியோவில் சில டாபிக் கவர் பண்ண நினைக்கிறேன். பஸ் அண்டர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபர்தரா எந்த ஒரு கவுன்சிலிங்கோடைய ஷெடியூலும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப சில வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான பேக் எண்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. மேபி அதை நாம் நினைக்கிறது நடந்தால் திரும்ப ஃபர்தராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காரணம்னு பார்த்தீங்கன்னா NRI லிஸ்ட் கொடுத்தாச்சு, அடிஷ்னல் ஒரு லிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். NRI டீட்டெயில்ஸ் வந்தாச்சுனால எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. அஸ் பர் ஷெடியூலில் எதுவுமே மாற்றம் இருக்காது. அப்படி மாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது ஆல் இண்டியா கோட்டா மாணவர்களுக்கோ டீம்டு யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கோ என்னென்ன இன்சைட்லாம் கொடுக்கணுமோ அந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ரொம்ப அதிகமான எடுத்துக்கல. ரவுண்ட் 3யோட ஃபைனல் ஷெடியூல் இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை, நாளை ஒரு நாள் மட்டும் புதன்கிழமை இருக்கு. திரும்ப நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு நம்ம வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். ஸோ அதை அப்ஷூர் எனேபிள் பண்ணுவாங்க. அன்லெஸ் எனி சேலஞ்சஸ், எந்த ஒரு சிரமமும் இல்லைனா மட்டும்தான் எனேபிள் பண்ணுவாங்க. வி நீட் டு சம் காலேஜஸ் வி ஆர் அரௌண்ட் எகெயின் எக்ஸ்பெக்டட் ரிலேட்டிவ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எனக்கு தெரியும், அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேபி அது வர மாதிரி இருந்தால் மேபி தீபாவளி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். அஸ் பர் த அகாடமிக்கு MBBS ஷெடியூல் தள்ளி சார் அவங்க பாருங்க நல்ல கிளியரா சொல்லிட்டாங்க. 22 செப்டம்பர் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால இவங்களுடைய ஐடியா எப்படி பார்த்தாலும் அடுத்த மாசம் முதல் வாரத்தில் தான் முடிப்பாங்க. அப்பதான் நீங்க ஃபைனல் ரவுண்ட்ல போறது 10% தானே. ஆல்ரெடி 50% காலேஜில் உட்காந்துருக்காங்க. ஒரு 30% இந்த ரவுண்ட்ல போகணும், இவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் காலேஜில் படிச்சு தான் இருக்கிறாங்க. பட் இஸ் ஃபவுண்டேஷன். பட் அன்லெஸ் ஸ்டே ரவுண்ட்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்க வீட்டில் இருந்தாலும் படிச்சுட்டு இருங்கன்னு தான் சொல்லுவேன். தென் கோ ஃபார் தென் ஃபைனல் கம்யூனிட்டி. லாட் ஆஃப் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ப்ரீத்திங் டைம் ஒரு 2 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு இவ்வளோ பெரிய ப்ரீத்திங் டைம் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இவ்வளோ ப்ரீத்திங் டைம் கொடுத்தும் கூட நீங்கள் சரியான முடிவுகள் எடுத்திருக்கலாமோ, இன்னமும் டெசிஷன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை பார்த்த பிறகு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். எகெயின் PWD, அதாவது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸோடைய டைமு போர்ட்டல் எகெயின் ஓப்பன் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுவும் 16ஆம் தேதி. ஸோ எகெயின் அங்கே தான் ஒரு சேலஞ்ச் இருக்கு. சரிங்களா? மேபி இதை கவுன்சிலிங் ஷெடியூல் ஆச்சுன்னா மஸ்ட் நோ த ஃபீ ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜோடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் தெரியாமல் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணக்கூடாது. ரைட்? முக்கியமான பாயிண்ட். முக்கியம். அடுத்து ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 10 லட்ச ரூபா பணம் கட்டி படிக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2000-3000 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 3000 பேர் கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவில் அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியா முழுவதும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். டியூ டு த லாட் ஆஃப் நியூ கவர்மெண்ட் காலேஜஸ், கிட்டத்தட்ட 38 நியூ காலேஜஸ் வந்து இந்த வருஷத்தில் ஓப்பன் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் 9200 இடங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது இன்க்ரீஸ் இன்டெக் அண்ட் நியூ காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து சவுத் இந்தியாவில் மட்டுமே 3000 சீட்ஸ் இருக்கு. இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்க்ரீஸ் அண்ட் நியூ காலேஜஸ் ரெண்டையும் சேர்த்து. ஸோ கிட்டத்தட்ட 9000 இடங்கள் இன்க்ரீஸ் ஆன இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38 காலேஜஸ் இன்க்ரீஸ் இந்த வருஷம் மட்டுமே. அதில் 21 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய மாணவர்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜ் போயிட்டு இந்த வேணாம் அந்த கவுன்சிலிங்கே பண்ணணும், அவங்கெல்லாம் ஒதுங்குறாங்க, அவங்கெல்லாம் கலந்துக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போ நீங்கள் உஷாராக இருங்க. ஏற்கனவே 10 லட்சம் கட்டி படிச்சுட்டு இருக்கிற ஒரு PhD ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், 10 லட்ச ரூபா கட்டி KMCHல படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கும், தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு தான் ட்ரை பண்ணும். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சதுன்னா இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணும் போங்க, தப்பே கிடையாது. ரைட்? ஸோ கம் டு த பாயிண்ட். MCC ஒருவேளை ஒரே ஒரு சேலஞ்சிங் பார்ட் என்னன்னு, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா தான் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் சீட்டோ இல்லை ஆல் இண்டியா கோட்டா சீட் எடுத்தால் அஸ் பர் த TN மெடிக்கலோடைய ரூல். ஓகே, TN மெடிக்கல் ஒரு நோட்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கோடைய உங்களுடைய சீட்டை நாங்கள் ப்ராசஸ் பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் டீம்டு யூனிவர்சிட்டியில் நாம் ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதை வந்து டிஎன் மெடிக்கல் கீழே இருக்கிற கவர்மெண்ட் அதாவது கவுன்சிலிங்கில் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆல் இண்டியா கேட்டகரியாக இருக்கட்டும் இல்லை டீம்டு கேட்டகரியாக இருக்கட்டும், டு பி கன்சிடர் பட் பர்டிகுலர் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து டிஎன் மெடிக்கல் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை செஞ்சிருவாங்க. ரைட். அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற அதே சிரமங்கள் தான் நார்த் இந்தியாவிலும். இப்போ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு கவர்மெண்ட் அதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒடிசாவில் ஒரு டீம்டு ஒரு 50 சீட் வந்துச்சு. அங்கே இருக்க அந்த காலேஜில் ஃபீஸும் கம்மி, அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கெல்லாம் மகாராஷ்டிராவில் 22 தான் ஃபீஸு, நமக்கு தான் இங்கே 26, அங்கே 22 தான். அதனால நிறைய நார்த் இந்திய மாணவர்கள் இங்கே வந்துருவாங்கன்ற மாதிரி பயந்து இருக்கிறத விட அவங்களுக்குலாம் அந்த சீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து கர்நாடகாவில் சித்தார்த்தா தும்கூர் ஒரு 50 சீட்டு. ஸோ அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பலம். அடுத்து பாரத்தில் இருக்கிற ஒரு 50 சீட்டும், ஜேஆரில் இருக்கிற ஒரு 50 சீட்டும், வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஒரு 50 சீட்டும் வி ஆர் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தர் மை ஸ்டூடெண்ட். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் லோட்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பிளான் பண்ணி தான் அது பண்ணோம். ரைட். அடுத்து வந்து நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறாங்க. 420 மார்க் மேலே எடுத்துகிற நிறைய மாணவர்களுக்கு ஒரு 15 லட்சம் கட்டி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் போகிறதுல சிரமங்கள் இருக்குது. அவ்வளோ பணம் அவங்கள்ட்ட இல்லை. கிட்டத்தட்ட 20 லட்சம் 5 வருஷத்துக்கு 1 கோடி வந்துடுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் வந்து அதுக்கு தான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் நல்ல மார்க்கில் இருக்கிறீங்கன்னா ஆந்திர பிரதேச ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? 2 காலேஜ் வந்துச்சு, 250 சீட் இருக்குது, 13,20,000 டியூஷன் ஃபீஸு ட்ரை பண்ணலாம். கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 300 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் வெறும் 12 லட்சம் தான். என் ஸ்டூடெண்ட் நான் தானே பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 380 400 மார்க் இருந்தாலே கர்நாடகாவில் அட்மிஷன் வாங்கிட முடியும். அதே மாதிரி ஏபி ஆந்திர பிரதேசில் ஆனால் 15% தான் ரிசர்வேஷன், கர்நாடகாவில் 50% ரிசர்வேஷன். ஓப்பன் சீட் வந்து ஆந்திராவில் வெறும் 15%. ஹரியானா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹரியானாவில் வெறும் 12 lakhs தான் டியூஷன் ஃபீஸ், வெறும் 12 லட்சம் ரூபாய். எவ்ரி இயர் 7.5% சீட் இன்க்ரீசிங் மட்டும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 350 மார்க் மேலே இருந்தாலும் எப்படி தான் நான் வாங்கிடுவேன். என் ஸ்டூடெண்டே அங்கே படிக்கிறாங்க. 350 மார்க்குக்கு மேலே இருந்து என்டையராக ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 to 16 லட்சம், 5 வருஷம் கால்குலேட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 lakhsல முடிக்க முடியும்னா தாராளமாக படிக்கணும் தானே, படிக்கக்கூடாதுன்னு இல்லைல்ல. எப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டார்டிங் ப்ரைமே 1.25 இல்லை, 1 lakh 1 crore 1.20 போகிறோம் இல்லையா? அப்போ அதை படிக்கணும். ஹரியானாவில் 3 காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 200-300 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதில் ஆதேஷ், என்சி வேர்ல்டு வந்து ஒரு 3 வேர்ல்டு காலேஜ், என்சி வேர்ல்டு மொத்தம் 3 காலேஜ், 3மே செல்ஃப் ஃபினான்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, ஓப்பன் சீட்டு, நம்ம எலிஜிபிள், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்து உத்தரப்பிரதேசில் ஒரு 150 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக ஒரு 350 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்களே கண்டிப்பாக 11 லட்சத்துலேருந்து 16 லட்சத்தில் முடிக்க முடியும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியதில்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை, டைம் இருக்குது. ஆனால் என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. கடைசியில் என்ன நினச்சிடுவாங்க, நான் 300 மார்க் எடுத்துருக்கிறேன், எப்படியாவது தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கிடுவேன்ற யதார்த்தத்தையும் அவங்களுடைய பொசிஷன் தெரியாமலே விட்டுறாங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கோவமே. சரிங்களா? ஸோ 450 மார்க் இருக்கிறீங்களா, ட்ரை ஆல் இண்டியா கோட்டா, 100% ட்ரை பண்ணுங்க. 100% ஆல் இண்டியா கோட்டா எங்கேயாவது வாங்கிடணும். ஒரு 400லேருந்து 450 மார்க் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக 11 லட்சத்துலேருந்து 14-15 லட்சத்துக்குள்ள எப்படியாவது எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்க இந்தியாவுக்குள்ள. சரிங்களா? அதே மாதிரி 350-400 இருக்கீங்களா, அவங்களுக்கும் அது மாதிரி சான்சஸ் இருக்கு. மேபி லிட்டரலி மார்க் கொஞ்சம் குறைவா இருக்கிற ஃபீஸ் மைட் பி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதை வந்து அந்த கவுன்சிலிங் போர்டை அப்ரோச் பண்ணி சீட் வாங்கணும். ஏன்னா ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் நமக்கு திரும்ப அகைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் அலோடு கிடையாது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஆந்திர பிரதேசில் அலோடு கிடையாது. கர்நாடகா ஒரு தடவை இடையில ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெலுங்கானாலே அதே மாதிரி தான், ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருந்தால் தானே உள்ள போக முடியும். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு 300லேருந்து 350 மார்க் ரேஞ்ச் இருக்குங்களா, மினிமம் ஒரு 1 crore 1.2 crore வரைக்குமே. பட் சார் என்னால் எங்கிட்ட ஒரு 5 லட்சம் தான் இருக்குது, 16 லட்சம் தான் இருக்குது, எங்கேயாவது ட்ரை பண்ணி கொடுக்கணும், முயற்சி பண்ணலாம். ரைட்டா? 200 மார்க்லேருந்து 300 மார்க் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. மினிமம் பட்ஜெட்ன்றது எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம், நிறைய வீடியோவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சினாரியோ. உங்களோட மார்க்கானது எங்கே எந்த இடத்துல இருக்கிறோம், இந்த வருஷம் எம்பிபிஎஸ் கனவானது நினைவாகுமா ஆகாதா, நம்ம எங்கே நிற்கிறோன்றத ஒரு யதார்த்தம் புரிதல் இல்லை அப்படின்னா திரும்ப எகைன் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றத அட்வைசபிள் தான் நான் சொல்லிடுவேன். இப்போ எங்கிட்ட வந்து எப்படியாவது சீட்டு வாங்குறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே சீட்டு வாங்கிடணுன்றத ப்ரோட்டோகால் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவோம், அவ்வளோ சீக்கிரமெல்லாம்
ஒரு அவுட் சோர்சிங்கில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பெருசாக வேலிடேட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஐ எம் நாட் கம்பல் எனி ஒன். பட் ஆனால் மேபி இஸ் கிவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ப்ரோட்டோகால். சரிங்களா? எங்கேயாவது உங்களுடைய மார்க்கை ஒரு இடத்துல உட்காந்து வேலிடேட் பண்ணுங்க. எங்கே போகலாம் என்ன பண்ணலாம், நம்மள்ட்ட எவ்வளோ மார்க் இருக்குது, இல்லை நல்ல ஒரு கவுன்சிலரை பாருங்கள். எதையும் ஃப்ரீ பேசிஸில் பார்க்காதீங்க. போய் உட்காந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை உட்காந்தா தான் ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்போ தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை எங்கேயாவது படிச்சிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஸோ எங்கேயாவது எம்பிபிஎஸ் வாங்கணும் 100%. சரியா? சீட்டை விட்டுறக்கூடாது, இந்த வருஷத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட மூவ், சிம்பிள் லாஜிக். டிஎன் மெடிக்கல் கண்டிப்பாக அஸ் பர் த எம்சிசி ஷெடியூல் தான் போக போகிறாங்க. அதே மாதிரி சென்டாக் புதுச்சேரி அஸ் பர் த ஷெடியூல் தான் போக போகிறாங்க. ஸோ ரிசல்ட் பின்னாடி வந்துட்டே இது ஷெடியூல் பின்னாடி வந்துட்டே இருக்குது. வந்தோடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.